நீங்கள் பாக்ஸில் போட்டதுனால போட சொன்னேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8468ன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் பாக்ஸில் போட்டிங்கன்னா 864 வரும். நம்மளுக்கு ரிசல்ட்டு 974. இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்குது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசி 94, நம்ம ஏபிஎஸ்சிபிசி கெஸிங் கொடுத்துருந்தோம். அதில் வந்து ஏசியில் 94 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஏசியில் நம்ம கொடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 94, 974க்கு 94 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி நம்ம கொடுத்த இந்த இதில் வந்து 94 அப்படிங்கிறது தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சி போர்டில் வந்து 8 அல்லது 4 அப்படி சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்துருந்தோம். நான் ரொம்ப செட்டு நிறைய கொடுக்கல, 8 அல்லது 4 வந்து சூப்பராகவே பாஸ் ஆகிடுச்சு. வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி மென்மேலும் வெற்றிகள் தொடர மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய புதுசாக இருக்க நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மறக்காமல் நம்ம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். அப்போ தான் ஃபர்தராக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இன்றைக்குரிய கேசிங் எப்படின்னு சிம்பிளாகவே பார்த்துருவோம். நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் பேட்டர்ன். நம்ம 044 இந்த மாதம் வந்த ரிசல்ட்டு 3636ன்றது எடுத்து தான் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம இதை வச்சு தான் நேற்று நம்ம வந்து 864 இருந்தாலும் சரி, அதை மாற்றி திருப்பி வச்சாலும் 468 இருந்தாலும் சரி, 899 இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இதுலேருந்து தான் நம்மளுடைய நேற்றுக்குரிய கணிப்புகள்லாம் இதுலேருந்து தான் நம்ம எடுத்திருந்தோம். இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து சொல்லப்போனால் இந்த 8 to 4, 8க்கு 9, 2க்கு 7, 4க்கு 4ன்னு வச்சாலும் சரி, இல்லை 6க்கு 9, 7, 9க்கு 7, 8க்கு 4ன்னு வந்தாலும் சரி, எப்படி வச்சாலும் நம்ம எடுக்கக்கூடிய நம்பருக்கு அப்படியே பவர் எடுக்கும்போது நம்மளுக்கு அதுதான் வந்து போர்ட்லேயும் சரி, ஆல் போர்ட்லேயும் சரி, சி போர்ட்லேயும் சரி வந்து உட்காருது. சரி, இன்றைக்கி எப்படி கெஸிங் இருக்க போது அதை அப்படியே திருப்பி 6ஆல் நம்ம திருப்பி பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் இந்த 4 இந்த 4 விட்டுருங்க. சென்டரில் இருக்கிறது நம்மளுக்கு என்னென்னா 618 61894 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த 61894 இதில் இந்த 894 தான் நம்ம வந்து பாக்ஸில் நம்ம வந்து பவர் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ 894 189, ஸோ 19894 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்க 1989 இருக்கு இல்லையா, இதுக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ 1க்கு வந்து 9, 8க்கு 4, 9க்கு 1 பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் இப்படி தான், நான் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸோ இது பாக்ஸில் அப்படிங்கும்போது நீ பாக்ஸில் போடாமல் 941ங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 941 அப்படியே பரட்டினா 149. ஸோ நீங்கள் என்னென்னா 259 149 இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நேற்று நம்மளுக்கு ஒரு நம்பரில் தானே ப்ளஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது 149 வந்து சப்போர்ட் நம்பராக வச்சுங்க. ஓகேவா? 149 சப்போர்ட் நம்பரை வச்சுக்கிட்டு 251 டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ்லலாம் வேணாம், நீங்கள் டேரெக்டாகவே ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? டேரெக்டாகவே 259 டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது இது மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சது 941 நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 259 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 941 நீங்கள் டேரெக்டாக, ஸோ இதுலேருந்து நான் எடுக்கிறது 2 செட்டு தான். உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள், 941 259 அவ்வளோதான். இது ரெண்டையும் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 941 நான் பாக்ஸ்லேயே போடுறேன்னு சொன்னாலும் சரி, அது உங்கள் விருப்பம். பாக்ஸ் ஆர் டேரெக்ட், அவ்வளோதான். பாக்ஸ் ஆர் டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி, இப்போ இதுக்கு அடுத்தது இது மூலியமாக நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசி என்ன மாதிரி வரும் என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசியை பார்த்துருவோம். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேறு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரது கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம இப்போ 941259 தான் நம்ம எடுத்துருக்கோம் நண்பர்களே. சரி, இப்போ இதுபடி நம்மளுக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ்சிபிசியில் 4க்கு 0, 1க்கு 5 அதை பெருட்டினா 05. ஓகேவா? அதே மாதிரியே 9க்கு 2, 4க்கு 0 அதை பெருட்டினா 02.
சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாரி இதுலேருந்து 05னா 50 சாரி 05 பரட்டினா 50 ஓகேங்களா? சரி உங்கள் கணக்கில் பருதான்னு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னா ஓகே எடுத்துக்கலாம். 50 05 பரட்டினா 50 20 பரட்டினா 02 ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு 41 அதை பரட்டினா 14 41 வரல, ஒரு வேளை 41 வரலனா ஒரு நம்பர் இறக்கி 31ஆக வரலாம், அப்போ 13. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5383 இவ்வளோ தான் நம்பர்லே. 05502002411431135383. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 3 9 செட் இருக்குது ஏபிஎஸ்சிபிஸில். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு, கணக்கு வருது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 259,941 ஓகேங்களா? இதை பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். அதே எடுத்து அதுலேருந்து நம்ம பவர் இங்கே ஜென்ரேட் பண்ணி 0550204141143113 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, இது உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எனக்கு 0 கண்டிப்பாக வருது. 0 வருது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு 0 எல்லாமே இன்றைக்கி ஆட்டமே இல்லை. ஸோ 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 0 இல்லாமல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 ஓகே 03 இவ்வளோ தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 3. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சி போர்டில் 0 வரணும், 0 வரலன்னா 3 வரணும். இவ்வளோ தான் ஆட்டம், சிம்பிள், முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏபிஎஸ்சிபிசி கொடுத்துருக்கோம், பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், ஆல் போர்டும் கொடுத்துருக்கோம், சி போர்டும் கொடுத்துருக்கோம். உங்களுடைய வெற்றிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இதில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். அதனால் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை கொடுக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ தான் நண்பர்களே. நம்ம தினசரி வெற்றி கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நல்ல கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரியே உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு, கம்பெனி ரிசல்ட்டு, பெண்டிங் சார்ட்டு, இந்த மந்த் ரிசல்ட்டு, போன மந்த் ரிசல்ட்டெல்லாம் வேணாம். சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம எடுக்கிறதுல அப்படியே ஒரு நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்குது. இன்றைக்கி அதுக்கும் வாய்ப்புகள் விடக்கூடாது. நம்ம எடுத்த கேல்குலேஷனை வந்து அப்படியே நம்ம பாக்ஸில் போட்டாலும் எப்படி வருன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை பவரில் எடுத்தாலும் எப்படி வரும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.